அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடமாகாண மக்கள் சார்பில் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்துள்ள வடக்கு ஆளுநர். மின்கட்டண உயர்வின் எதிரொலி அதிகரித்த பொருட்களின் விலை. மண்வெட்டியால் தாக்கப்பட்ட குடும்பஸ்தர் யாழ் போதனாவில் உயிரிழப்பு. இலங்கையில் கோர விபத்து, பலர் படுகாயம், 3 உயிரிழப்பு. முதலாவது பயணத்தை ஆரம்பித்த இலங்கையின் புதிய விமானம். மலேக பகுதிகளில் பயணிக்கும் சாரதிகளுக்கு விடுக்கப்பட்ட முக்கிய அறிவுறுத்தல். குடிபோதையில் வாகனம் செலுத்துவோருக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம், போலீசாரின் விளக்கம். சாரதியின் மது போதையால் 4 நேர்ந்த சோகம். தொடர்பென விரிவான செய்திகள். ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகள் பிரதேச மட்டத்துக்கு பரவலாக்கப்பட்டமை எமது மாகாண மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும் என வடமாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்துள்ளார். இது முக்கியமான மைல்கல். இதற்காக எமது மாகாண மக்கள் சார்பில் ஜனாதிபதிக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகளை பிரதேச செயலக மட்டத்துக்கு விரிவாக்கும் நிகழ்ச்சி திட்டத்தின் வடமாகாணத்துக்கான ஆரம்ப நிகழ்வு கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்றது. இதன்போது கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நான் பிரதேச செயலாளராக பணியாற்றிய போர்க்காலத்தில் 1991 ஆண்டு காலப்பகுதிகளில் மக்கள் மருத்துவ தேவைக்காக கொழும்புக்கு அலைய வேண்டும். அதுவும் இதற்கு விண்ணப்பித்து நீண்ட காலம் காத்திருக்க வேண்டும். இந்த அலைச்சல், வீண் செலவுகள் எல்லாம் இப்போது இல்லாமலாக்கப்பட்டிருக்கின்றது. இது எமது மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். அரசு சேவை என்பது விரைவாக கிடைக்கப்பெற வேண்டிய ஒன்று. இந்த நிகழ்ச்சி தரத்தின் ஊடாக அது மக்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. மக்கள் தமது பிரதேச செயலகங்கள் ஊடாக விரைவாக தமக்கு தேவையான நிதியை பெற்றுக் கொள்ள முடியும். தனித்து மருத்துவ தேவைக்காக மாத்திரமல்லாது ஜனாதிபதி நிதியத்தின் ஏனைய சேவைகளையும் வடக்கு மாகாண மக்கள் ஒன்றிலிருந்து பிரதேச செயலகங்கள் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும். மக்கள் நம்பிக்கை வைக்கக்கூடியதாக அரசு சேவையை மாற்றியமைக்க வேண்டும் என அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் அடிக்கடி குறிப்பிடுவார். அது உண்மை. இன்று மக்கள் மத்தியில் இவ்வாறானதொரு நிலைமை இல்லை. இன்று ஆரம்பிக்கப்படும் இந்த சேவைகள் ஊடாக அதை மாற்றியமைப்பதற்கு அரசு அதிகாரிகள் முன்வர வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மின்சார கட்டண அதிகரிப்பை தொடர்ந்து அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களின் விலைகளும் தன்னிச்சையாக உயர்த்தப்பட்டுள்ளதாக நுகர்வோர் சங்கங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. நாடு முழுவதும் அரிசி, தேங்காய், காய்கறிகள், மீன், இறைச்சி உள்ளிட்ட அத்தியாவசிய நுகர்வோர் பொருட்களின் விலைகள் சந்தையில் பெருமளவில் உயர்ந்துள்ளதால் மக்கள் கடும் சிரமங்களை எதிர்கொள்வதாக தெரிவிக்கின்றனர். அத்துடன் சவர்க்காரம், சலவை தூள், பற்பசை மற்றும் ஷாம்போ போன்ற பொருட்களின் விலைகளும் கடுமையாக அதிகரித்துள்ளன. மேலும் வணிகர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் தங்கள் நுகர்வு பொருட்களை தன்னிச்சையான விலையில் விற்பனை செய்வதால் நுகர்வோர் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதால் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு விலைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று நுகர்வோர் சங்கங்கள் கூறுகின்றன. அத்துடன் அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்யும் வர்த்தகர்களை நீதியின் முன் நிறுத்த சோதனைகளை அதிகரிக்க வேண்டும் என்றும் நுகர்வோர் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேவேளை தனியார் வகுப்புகளின் கட்டணங்கள் பெருமளவில் அதிகரித்ததால் பெற்றோர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதாக தெரிவித்துள்ளனர். பல வகுப்புகளின் கட்டணம் 3000 தொடக்கம் 6000, 7000 வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். இது தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் கல்வி அமைச்சர் இந்த விடயத்தில் தலையிட்டு சரியான முடிவை எடுக்குமாறு பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. மண்வெட்டியால் தாக்கப்பட்ட சம்பவத்தில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். செல்வபுரம் வடக்கு வவுனிக்குளத்தைச் சேர்ந்த கதிரவீட் பிள்ளை கண்ணதாசன் என்ற 3 பிள்ளைகளின் தந்தை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அணிஜங்குளத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் காவலாளியாக உள்ள மேற்படி நபர் கடந்த 10ஆம் தேதி 3 பேருக்கு உணவெடுத்துக் கொண்டு சென்று அப்பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் 3 உணவருந்தியுள்ளனர். இதன்போது ஏற்பட்ட கருத்து முரண்பாட்டில் 3 ஒருவர் மண்வெட்டியால் மேற்படி நபரை தாக்கியுள்ளார். இதில் அவர் படுகாயமடைந்திருந்தார். இதனையடுத்து தாக்கிய நபர் நெட்டாங்கண்டல் காவல்துறையினரால் சரணடைந்து மற்றவர் ஓடி ஒளிந்துள்ளார். இதில் படுகாயமடைந்தவர் மல்லாவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்த நிலையில் நேற்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இம்மரணம் தொடர்பில் யாழ் போதனா வைத்தியசாலை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் விசாரணைகளை மேற்கொண்டார்.
பதுளை மாக்கியங்கனி வீதியின் 4வது மைல்கல் பகுதியில் கோர விபத்து ஒன்று பதிவாகியுள்ளது. பதுளை துங்கிந்த பகுதியில் சுற்றுலா பேருந்து ஒன்று வீதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 3 பேர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 2 பெண்களும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் விபத்தில் காயமடைந்த 26 பேர் மருத்துவமனையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் இந்த பேருந்து வீதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பிரான்சிடம் ஸ்ரீலங்கன் விமான சேவையால் புதிதாக வாங்கப்பட்ட ஏர்பஸ் A330-200 விமானம் இன்று மாலைதீவில் உள்ள மாலே சர்வதேச விமான நிலையத்துக்கு தனது முதல் விமான பயணத்தை முன்னெடுத்திருந்தது. கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து இன்று பிற்பகல் 1:48 விமானம் புறப்படுவதாக ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவன தொடர்பு தலைவர் தீபால் பெரேரா தெரிவித்தார். இந்த விமானம் இன்று மாலை சர்வதேச விமான நிலையத்திலும் தரையிறங்க திட்டமிடப்பட்டிருந்தது. கடந்த 4ஆம் தேதி பிரான்சிலிருந்து கொண்டுவரப்பட்ட குறித்த விமானத்தின் பதிவு உட்பட பல முக்கியமான சர்வதேச சம்பிரதாயங்களை முடித்த பின்னர் விமானம் அதன் முதல் விமான பயணமாக கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து மாலை நோக்கி புறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹட்டன் கொழும்பு மற்றும் ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியில் மண்மேடு சரிந்து விழும் அபாயம் உள்ளதால் குறித்த வீதியூடாக பயணிக்கும் சாரதிகள் அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மத்திய மலைநாட்டின் நிலவும் மழையுடனான காலநிலையினை தொடர்ந்து அங்குள்ள நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி காசல் டி மற்றும் மவுசாக்கெல்ல நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டமானது வான்பாயும் அளவை எட்டியுள்ளதாக குறித்த நீர்த்தேக்கங்களுக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் காற்று மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். அத்துடன் மேல் மற்றும் சப்ரகமு மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும். குடிபோதையில் வாகனம் செலுத்துவோருக்கு 5 லட்சம் அபராதம் விதிக்கப்படும் என வெளியான தகவல்கள் குறித்து போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். இலங்கையில் மதுபோதையில் வாகனம் செலுத்துவோருக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதமோ அல்லது 2 ஆண்டுகள் சிறை தண்டனையோ விதிக்கப்படும் என சமூக ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. குறிப்பாக இன்றைய தினம் முதல் இந்த சட்டம் நடைமுறைக்கு வருவதாக தகவல்கள் பகிரப்பட்டிருந்தது. எனினும் இந்த விடயம் தொடர்பில் பிரதான ஊடகங்களில் எவ்வித செய்திகளும் பிரசுரம் அளிக்கவில்லை என்றும் இந்த நிலையில் இந்த தகவல் போலியானது என காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். மேலும் இவ்வாறு போலியான தகவல்களை பரப்புவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்துள்ளனர். காவல்துறையின் சமூக ஊடக கணக்கு வழியாகவும் இந்த போலி தகவல் குறித்து தகவல் வெளியிடப்பட்டிருந்தது. நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள சட்டங்களின் பிரகாரம் குடிபோதையில் வாகனம் செலுத்துவோருக்கு 25,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரையிலான அபராதமும் ஓட்டுநர் உரிமத்தை 2 அல்லது 3 மாதங்களுக்கு இடைநிறுத்தவும் முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனினும் குடிபோதையில் வாகனம் செலுத்தி விபத்து ஏற்படுத்தினால் நீதிமன்றத்தினால் சிறை தண்டனை விதிக்கும் சாத்தியம் உண்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது. குருநாகல் கெட்டிபல பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் 4 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. கார் ஒன்று வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த மதில் மீது மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்தின் போது காரில் பயணித்த 4 பேர் காயமடைந்துள்ளதாகவும் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக குளியாப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. விபத்தின் போது காரின் சாரதி மதுபோதையில் இருந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.